இருந்தாங்கன்னா ஒரு பூஜாரி கேட்டாரு, என்னடா நேற்று மதுரை சாமிக்கு சிவப்பு மூடி கட்டி பாடினாங்க, அதே பாட்டை பச்சை மூடி கட்டி கூட மதுரை சாமியை பாட்டு பாடுறாங்க. வந்தது யார் தெரியுமா? காத்தராய சாமி. அவருக்கு தெரியாது. காத்தராய சாமின்னா சாண்டை பண்ண இல்ல, அவர் என்ன சண்டை போடல. ஆமா, அவரு கருப்பு முடி நேர் கொண்டதான். மதுரை சாமி தான் சண்டை போட்டு கொண்டை சாந்தி அந்த ரத்த கலர் தான் சிவப்பு கொண்டையில வந்தாரு. ஆனா இந்த அலங்காரம் அந்த வீரம்மா காளி இருக்காங்களே ஆவாரங்காட்டுல, பொம்மையம்மா காவலுக்கு போக சொல்ல இது போல ஐயாவுக்கு அலங்காரம் செய்து ஐயா அனுப்பி வச்சாங்க. அப்போ ஐயாவுக்கு கலர் துணியில போட்டு கொண்டை கட்டுறது பழக்கம். அதுக்கு அடுத்தபடியாக பொம்மையம்மாவை சிறை எடுத்துன்னு வந்து இந்த சிவப்பு கொண்டையா மாறுந்து அதுலதான் மதுரை சாமிக்கு ஒரு பிரகாசம் கிடைச்சது. அதனால இவர் காத்தராய சாமி வேற கதை. கழுகு மத்திர ஏறினாரு, ஆரியமானவை தொட்டாரு, கிளியா மாறினாரு. அவருக்கு வனம் 7 வனம் 11 வனம் சொல்லுவாங்க. அவரு வேற, இவர் மதுரை சாமி வேற. இது தெரியாது, பேசக்கூடாது. நல்ல வாதியார் கிட்ட கட்டுன்னு வந்து சொல்லணும் கதையா. எங்க அப்பா பாடுவாரு, பச்சை மொழி கட்டினாங்கன்னா மதுரை சாமி மேலேயும் பாடுவாரு, காத்தராய சாமி மேலேயும் பாடுவாரு, கதையும் சொல்லுவாரு. தப்பு இல்லை, கதை சொல்லுங்க. ஆனா இவரை வந்து காத்தராயும் சொல்லக்கூடாது. இவரு மதுரை சாமி தான். ஏன்னா எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு, எங்க வாதியாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிவப்பு முடியே இருந்தா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு. ஆமா, அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கிறது தான் இந்த பசுமையா வரணுன்றது கோசம் சிவப்பு மூடி அணியில சிறி வந்த மன்னவன பச்சை முடியில பசுமை தருவனா ஆதியில முதல்ல அந்த ரங்கோடார் வீட்டுல முதல்ல மதுரை சாமி முடி கட்டினவரே முருகர் சாதா தான். ஏன்னா இது பரம்பரையா வருது, 5வது தலைமுறை. இந்த பரம்பரை மாறாத அளவுக்கு அவங்களுடைய ஞாபகத்தை அவங்க மேல எப்படி வந்தாரோ அது போல வரணுன்றதுக்கோசம் அவங்க வச்சு பாடுறது. அதனால மதுரை சாமி வச்சு அவங்கள வச்சு பாடுறாங்க. இது சொல்லக்கூடாது. இது பரம்பரை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஐயா அருமையா கருமாரியம்மா ஆதில யார் மேல இருந்தாங்க, இப்ப யார் மேல வந்திருக்காங்க, இதெல்லாம் தலைமுறையா பாடுறாங்க பாரு. அது போல மதுரை சாமியும்